குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் சில்லி. இன்றைக்கி நான் பேங்கிள்ஸ் தான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக எல்லா ஷேப்லேயும் ஒயிட் குந்தன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் கலர் குந்தன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மொத்த குந்தன்ஸையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒயிட் குந்தன்ஸ் எல்லாமே என்னோடது, கலர் குந்தன்ஸ் எல்லாமே வேறு ஒருத்தவங்களோடது. நான் ஆல்ரெடி பேங்கிள்ஸை ரேப் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பாக்ஸு. இது சைஸ் பார்த்திங்கன்னா பேங்கிள் பாக்ஸில் 8ன்னு இருக்கும். ஆனால் 1.8 பிறந்த குழந்தையோட ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தைக்கு போடுற அளவுக்கு சைஸு, சின்ன சைஸ் வளையல் தான். இதில் தான் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறேன். நான் முதல்ல மெரூன் கலர் எடுத்திருக்கேன். இதுதான் ராப்பிங் ஃபினிஷ் பண்ண இடம். அதாவது ராப்பிங் எப்போவுமே நானே டிசைன் பண்ணுறதா இருந்தால் ஹெவி ஒர்க், குந்தன் ஒர்க்கு இல்லை ஃபுல்லாக ஸ்டோன் செயின், பால் செயின் ஒட்டிடுறோம், எதுவுமே தெரியாத அளவுக்குனா மேலே ரேப் பண்ணி மேலேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். இல்லை ராப்பிங் ஆர்டர் மட்டும் வந்திருக்குன்னா உள்பக்கம் ரேப் பண்ணி அப்படியே கொடுத்துருவோம். உள்பக்கமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா மேலே ரேப் பண்ணி தான் சில பேர் இது நல்லா இல்லை அப்படின்ல மேலே ஏன் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இது 10 செட்டுமே 10 செட்டு நான் டிசைன் பண்ண போகிறேன். 10 செட்டுமே 10 டிசைனில் தான் பண்ணுறேன். நான் டிசைன் பண்ணி இந்த 10 வளையலில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி பேங்கிள்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேங்கிள்ஸ் ரா பேங்கிள்ஸும் கிடைக்கும், மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். இந்த குந்தன்ஸை வச்சு வேறு எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணலான்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.